நம்முடைய இந்த யூடியூப் ஆரம்பிச்சு இத்தனை வருட பயணத்துல வந்து ஒரு 10-12 வருஷமா நம்ம நிறைய அறிவுரைகளை பெற்றவங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு இப்படின்லாம் நிறைய அறிவுரைகளை வந்து நம்ம வாரி வாரி வழங்கிட்டே இருந்திருக்கோம். முதல் முறையா காதலிப்பவர்களுக்கு பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போறேன். இதை நல்லா கேட்டுக்கிடுங்க. என்ன அப்படிங்கிறீங்களா? இப்ப இந்த பசங்களுக்கு வந்து 4th 5thலயே லவ் வந்துருது. அதை நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம சரௌண்டிங்ல நம்ம சர்க்கிள்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் 3வது 4வது படிக்கிறப்பிலேருந்து இந்த டியூஷன்ல ஏற்பட்ட ஒரு அப்படியே அந்த பையன் மெயின்டைன் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். குட்டி பிள்ளைல ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. அந்த பிள்ளைய வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பையன் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டே வந்து தொடர்ந்து பழகி 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 பேசி 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 3வது படிக்கிற பொண்ணுக்கும் 4வது 5வது படிக்கிற பையனுக்கும் எப்படி காதல் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்து கண்ணிங்க அந்த பையன் வந்து ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உள்ள பையனும் கிடையாதுங்க. பார்க்க போனா வந்து தவறான பழக்க வழக்கங்கள் அனைத்தும் உள்ள ஒரு பையனா இருக்கான். அந்த பையன் இப்ப அந்த பொண்ணு வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சிருச்சு. இந்த பையன் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கான். இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி என்ன கேட்டா இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஓகேன்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே காதல்ல தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல இருந்து வந்த காதல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி பசங்களும் வந்து ஆம்பளை பசங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரேக்கப் ஆகி விட்டு பண்ணி செஞ்சு இவனும் ஒரு 4வது பொண்ணு, அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு 4வது பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவங்க காதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பையனுக்கு வந்து நான் சொல்ற ஒரு அட்வைஸ், அந்த பொண்ணு வந்து உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றா, போனை வந்து நீ யார்கிட்ட பேசுற, என்ன பேசுற, எதுக்கு அம்மா போன் பண்ணா கூட யார்கிட்ட பேசுன அப்படின்னு எல்லாம் கேட்கறா. அப்படிங்கும் போது ஓவர் அட்டென்ஷன் கொடுக்குறா உனக்கு அப்படின்னாலே ஒரு விஷயத்த நீ சுதாரிக்கணும். உன்னை வந்து அப்படியே வச்சுக்கிறா, கண்ட்ரோல்லே வச்சுக்கிறா, உன்னை ஒரு பதஷ்டத்திலே வச்சுக்கிறா. அவளுடைய சந்தேகத்தை தீக்கிறதுலயே உன்னுடைய டைமிங் போகுது, அவளை சமாதானப்படுத்துறதுலே உன்னுடைய டைமிங் போகுதுன்னா அவ வந்து உன்னை ஒரு பக்கத்துல திசை திருப்பி வச்சிருக்கான்னு அர்த்தம். உன்னுடைய கவனத்தை ஒரு விதமாக திசை திருப்பி வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவளுக்கு வந்து இன்னும் பல பேரோடு பழக்கங்கள் தொடர்புகள் இருக்கிறதுக்கு நிச்சயமா 100% வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் நல்ல பெண்களே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காதல் பண்ணும்போது நல்ல புரிதலோட நல்ல அன்பா அந்யோன்யமான காதலர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கோபதாபங்கள் வரும், எப்பயாவது சந்தேகம் வரும். அந்த ஓவர் பொசசிவ்னஸ் எல்லாம் இருக்கும் காதல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பொண்ணு அதீதமா ஆக்ட் பண்றா அப்படிங்கறத வந்து பசங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன அட்வைஸ். அடுத்தது அப்படியே வந்து இப்ப உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே டைமிங்ல 5 பேர் 10 பேரை காதல் பண்றாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த காலேஜ் லைஃப்ல வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக்குவாங்க, லவ் 5, கண்டினியூ 4, எஜெக்ட் 3, செலக்ட் 2, மேரேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அது ஏதோ ஃபார்முலா மாதிரி சொல்லிட்டு திரிவாளுங்க. ஆனா இப்ப உள்ள பசங்க என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 15 லவ்வாவது பண்ணுது, 15 பேரையாவது இது லவ் பண்ணுது. இல்ல ஒரு ஃபர்ஸ்ட்லயே ஒரு பையனை விரும்பி பண்ணி செஞ்சு கமிட் ஆயிடுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பையனை போய் வெளி உலகத்தை பார்த்து வெளியில வேலைக்கு எல்லாம் போய் பல பேரை பார்க்கும்போது பல இடத்துல இருந்து அப்ரோச்சஸ் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோ அந்த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டோ பிடிக்காம போயிடுது. அவனை எப்படிடா கலட்டி விடுறதுன்னு பார்த்து அவனை கலட்டி விட்டுறாளுங்க. இப்ப அந்த மாதிரி பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளர சேஃபா பாதுகாப்பா படிக்க போனோமா ஏங்க அந்த காலத்திலயும் நிறைய படிச்சாங்க, நிறைய வந்து பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் இருந்தாங்க. ஏன் நம்ம நாட்டினுடைய பிரதமரே வந்து ஒரு பெண் தானே, இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க இல்லையா, நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தாங்க, படிச்சு ரொம்ப வந்து இதா இருந்தாங்க. ஆனா ஏன் இன்னைக்கு பெண்கள் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெண்களுக்கு கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், அவங்களுடைய தற்சார்பு வாழ்க்கையை அவங்க வாழணும், அவங்க வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அவங்களே அவங்க காலில் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் ஒரு கல்வியை கொடுக்க முன் வந்தா ஏன் வந்து இந்த பெண் குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் உண்மை. என்னன்னா அவங்க கொடுக்கிற சம்பாத்தியம் அது மெயின், அது ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். அந்த சம்பாத்தியத்துக்காக அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண் குழந்தை படிச்சு வேலைக்கு போகுது அப்படிங்கும்போது அந்த சம்பளம் அந்த வருமானம் அந்த குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறது அப்படிங்கும்போது அவங்க சில விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸ். அதான் உண்மை. சரி, ஒரு தவறு நடந்து போய் ஒரு தப்பாகி ஒரு பிரச்சனையாகி வர்றப்ப அந்த பேரண்ட்ஸ் அந்த பெண்ணுக்கு 100% சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மூடி மறைச்சு பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் எத்தனை பேரை காதலித்து எத்தனை பேரோட கமிட் ஆகி லிவிங் டுகெதர்ல இருந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அந்த இளர வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த பெத்தவங்க உடந்தையா இருக்காங்க. எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டிட்டு வர பையன்கிட்ட இருந்து நிறைய வருமானங்கள் வருது அந்த வீட்டுக்கு. அந்த அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண புடிங்கிறாங்க.
அது நடக்குது, அது ரொம்ப இயல்பா நடக்குது. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வசதியான ஒரு இடம் வரும்போது இந்த காதல் செய்துட்டு இருக்கிறவன எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கல்யாணத்திற்கு பிறகும் அந்த பொண்ணு காதல் பண்ண பையனோட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் அதுக்கும் அந்த பெத்தவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. யாருன்னே தெரியாது. அதை வந்து அந்த திருமணம் பண்ண பையன் வந்து ஏதோ செல்ல வச்சு பண்ணி செஞ்சு கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், உடனே வந்து இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னே தெரியாதுன்னு நடிப்பாங்க. ஆனா வந்து திரும்பவும் என்ன செய்வாங்க, இந்த பையனோடு தொடர்போட இருக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு உதவி செய்வார்கள். இது எப்படின்னு சொல்றீங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பையன் வெளிநாட்டு மாப்பிள்ளை, இந்த பொண்ணு வந்து பெங்களூர் சைடு எங்கேயோ வேலை பார்க்குது. ஒரு வீடு எடுத்து அவங்க அம்மா போய் அப்பப்ப இருந்து சமைச்சு போட்டுட்டு இருந்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா இங்க கிராமத்துல கொஞ்சம் நிலப்பழம்லாம் வச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பாவால போக முடியாது, எப்பயாவது போவாரு. அம்மா தான் போய் பொண்ணு கூட இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது பெண்ணுக்கு அப்பா மாப்பிள்ளை பாக்குறாரு. இல்லம்மா நீ வேலை பார்த்தது போறோம், கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை சம்மதிச்சா நீ வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லுது. இப்ப கல்யாணம் வேணாம்னு சொன்னாலே அதுல விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். சரி, கல்யாணம் வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க அப்பா கொஞ்சம் முரட்டு சுபாவம் உடையவர். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளை. அம்மா உனக்கு வந்து நீ இங்கதான் வேலை பார்க்கணும்ல, உன்னை வந்து மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டுல கூட உனக்கு வேலை வாங்கி தருவாரு, மாப்பிள்ளை கூட நீ போய் வெளிநாட்டுல உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமணம் நடந்துருது. திருமணம் நடந்த பிறகு மாப்பிள்ளை வந்து என்ன பண்றாருனாக்க, நீ வந்து வேலை பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து விசா எடுத்துட்டு நான் திருப்பி வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் திருப்பியும் பெங்களூரே போயிடுறாங்க. அந்த வீட்டுல போய் இருந்து இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வருது. அவங்க அம்மா கூட இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஊர்ல இருக்காரு, வீட்டை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு ஊர்ல இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த பையன் ஊருக்கு போயிட்டு எப்படியும் 6 மாசம் 1 வருஷம் ஆகும் நான் வரத்துக்கு, உனக்கு அங்க வீடு பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உனக்கு வேலைக்கான விஷயங்களையும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். திருப்பி பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் என்ன செய்யறான்னா, ஒரு 2 மந்த்ஸ்ல 2 மாசத்துல அவளோட பிறந்த நாள் ஒண்ணு வருது. அந்த பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், விசாலாம் எல்லாம் போய் பறக்க அது 2 மாசத்துல எல்லாம் ரெடி பண்ணி வீடு பார்த்து எல்லாம் வச்சு அங்கேருந்து வெளிநாட்டுல இருந்து வர்றான். வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, நேரா பெங்களூர்ல வந்து இறங்கி நேரா அவ வீட்டுக்கு போயிடுறான். அவன் வந்து அது வரைக்கும் போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்கு, நல்லா தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கா. இவன் திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அம்மா முகம் எல்லாம் சரியில்லை, பொண்ணோட முகம் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுது. என்னமோ எதுவுமே சரியில்லை. உடனே வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு எல்லாமே அங்க அப்படியே என்னமோ டிராமா மாதிரி நடக்குது. என்னன்னு தெரியல. உள்ளர போய் பார்த்தா அங்க வந்து சிகரெட் இருந்திருக்கு, ஒரு ஜென்ஸ் செப்பல் ஷூலாம் இருந்திருக்கு, ஜென்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு, பேண்ட் கைலி இந்த மாதிரி, அதாவது இன்னஸ் வரைக்கும் ஒரு ஆணுடைய துணிமணி எல்லாமே அந்த வீட்டுல இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என் கசின் பிரதர் வந்து ஒரு வாரம் வந்து தங்கியிருந்தாரு, அவருக்கு வேலை இங்க கிடைச்சிருக்கு, அவருக்கு வந்து ஹாஸ்டல் கிடைக்கல, அதுக்காக தங்கியிருந்தாரு, இப்ப போயிட்டாரு, அவரோட இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, அது இருக்குன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க அம்மாவும் பொண்ணும். இதுல அங்க நடந்தது என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு டவுட் வந்து அங்கேயே ஒரு டிடெக்டிவ் பிடிச்சி இவளை பத்தி இவளுடைய அந்த போன் நம்பர்ஸ் வச்சு சிடிஆர் காப்பி எல்லாம் போட்டு எடுத்து பார்க்கும்போது இவ ஒரு பையனுடைய ரொம்ப அடிக்கடி பேசின மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அவனை கடைசியில இவ ஹஸ்பண்ட் வந்த அந்த தினத்தன்று இவ போய் பாத்ரூம்குள்ளார போய் அந்த போன்ல அவனுக்கு வந்து சொல்லியிருக்கா, இனிமே எனக்கு போன் பண்ணாத, நான் வெளில வந்து நானா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா. அதே மாதிரி போன் பண்ணி சொல்லியிருக்கா, அவன் வந்துட்டாரு, என் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கா. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு கேட்டா இந்த பொண்ணு திருமணத்திற்கு முன்பு இந்த பையனை அந்த பெங்களூர்ல கூட வேலை பார்க்குற பையனோட கான்டாக்ட்ல இருந்திருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற விருப்பத்தில் இருந்திருக்கா. ஆனா அவங்க அப்பா வந்து அதற்கு வாய்ப்பு கொடுக்காம, அவங்க அப்பாவுக்கு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, உங்க பொண்ணு ஒரு பையனோட சுத்திட்டு இருக்குன்னு அவரு கௌரவமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ஆனா அவளால அவனை விட்டுட்டு இருக்க முடியல. இவன் தான் புருஷன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வெளிநாடு போயிடுறானா. வெளிநாடு போனோன்னா இவன் என்ன பண்றா, இந்த பாஸ்ட் காதலை வந்து அப்படியே கண்டினியூ பண்றா. இந்த மாதிரி அசிங்கம் இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய நடக்குதுங்க, நிறைய நடக்குது. வேலைக்கு பெண்கள் போற பெண்களை வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பசங்க வந்து வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு கேக்குறீங்க. பட் அந்த வேலைக்கு போற பெண்களை பத்தி நீங்க என்ன பண்ணலாம், அதாவது வாழ்க்கையை ஒப்படைக்க போறீங்க இல்லையா, ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்து நீங்க
நீங்க வந்து அந்த டிடெக்டிவ்ல நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதேதான் பையனுக்கும் இதேதான். இதே மாதிரி பண்ணீங்க. அது தெரிஞ்சாலும் இப்போ வந்து ஒரு லவ் இருக்கு, இது தெரிஞ்சா உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசி தீர்த்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்கிறீங்களா? இந்த அக்ரிமெண்ட் வந்து நிறைய ஆண்களுடைய வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா காதல், இன்னொரு பெரிய ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம். நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது பெற்றவங்களோட விருப்பத்துக்காகவோ இல்லை வந்து நல்லா வசதியாக இருக்காங்கிறதுக்காகவோ ஏதோ ஒன்று அந்த காதலை விட்டுட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுங்க. கல்யாணம் பண்ணிட்டு இவனோட செட் ஆகலங்கும் போது ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகும்போது இல்லை இவளுடைய திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சோ ஏதோ ஒரு சம்திங் நடந்து பிரச்சனை நடந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அப்படிங்கிறப்ப அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பையன்கிட்ட டிமாண்ட் வைக்கிறா, பணம் கேட்குறா, அல்லது அந்த பையனை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடுறா. டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா. அந்த டிமாண்ட், நீ எனக்கு நஷ்டஈடு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாதான் நான் உனக்கு டிவோர்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டார்கெட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த திருமணம் செய்து அந்த பையன் வந்து சந்தோஷமா வாழல, கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணி ஏமாந்து போயிருக்கான். ஏமாந்து போயிட்டு டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம், அது எவ்வளவு பெரிய அவமானம் குடும்பத்துக்கு. இதெல்லாம் நடந்த பிறகு இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கு கால அவகாசம் வேணும். அதோட இந்த டைவர்ஸ் கிடைச்சாதான் அவன் வந்து அடுத்த கல்யாணம் பண்ண முடியும். இப்போ வந்து செகண்ட் மேரேஜுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்களும் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பையன்களும் நிறைய பேர் டிவோர்ஸ் மேட்ரிமோனினே ஒரு மேட்ரிமோனி இருக்கு. அந்த அதில் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆனாலும் அந்த திருமணம் செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா அந்த டிவோர்ஸ் காப்பி தேவை, ஜட்ஜ்மெண்ட் காப்பி தேவை. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தா தான் அவங்க அதை காட்டி இது பாருங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை, முத கல்யாணம் ஃபுல்லி கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம வந்து லீகலா நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி தான் அவங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ண முடியும். அப்படி பண்ண விடாமல் இந்த பெண்கள் என்ன செய்றாங்க, பெண்களும் பெண் வீட்டார்களும் அந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டாம்பைன்ல வந்து ஒரு 4-5 பயல்களை வச்சிருக்கோம், வச்சுக்கிட்டு அதோட என்ஜாய்மெண்ட் அது ஒரு சம்பாரிச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ஊர் சுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட காசு பணத்தை பிடிங்கிட்டு அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் வந்து நல்ல குடும்பத்து பையனாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருப்பான். அதுக்கு தான் நான் சொல்றேன், திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் செய்றீங்க இல்லையா, அந்த நிச்சயதார்த்தத்துல நீங்க என்ன செய்யணும்னா எப்படி வந்து ஒரு ஒப்பந்த பத்திரிகை எழுதுறோம், ஒப்பந்த படிவம் எழுதுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னது செய்யறோம், இத்தனாம் தேதி கல்யாணம், இன்னாருக்கு இதெல்லாம் எழுதுவாங்க. அதே போல ஒரு அக்ரிமெண்ட் காப்பியும் நீங்க எழுதிடணும். அதாவது திருமண தேதிக்கு முன்பே பெண்ணை பற்றிய தகவல்களோ பையனை பற்றிய தகவல்களோ ஏதோ ஒரு சரியா இல்லை அப்படின்னாக்க நம்ம ஒரு பிரச்சனை பண்ணாம நம்ம பிரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. அடுத்தது திருமணத்திற்கு பிறகு பெண் சரியில்லையானால் பெண்ணும், ஆண் சரியில்லையானால் ஆணும் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கணும். அடுத்தது எந்த சைடு சரியில்லையோ அவங்க நஷ்டஈடு கொடுக்கணும். அதே மாதிரி பிரச்சனை இல்லாம சுமூகமா பேசி தீர்த்து நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருவோம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து என்ன செய்யணும், அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். இனி வரும் காலங்களில் நிறைய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு இந்த அக்ரிமெண்ட் சிஸ்டம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கருத்து பத்தி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.